நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும். வாய்க்கு ஒரு பூட்டு போடணும். வாய்க்கு ஒரு கடிவாளம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம வாயிலேருந்து என்ன செய்கிறோம், ஒரு யாரையும் ஒரு மனசு கஷ்டப்படும்படி பேசிட்டு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சோன்னு என்ன செய்கிறோம், நான் சும்மா என்ன செஞ்சிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், அந்த மாதிரி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, வாயின் வார்த்தைகள் எங்கேருந்து வருது, இருதயத்தில் உள்ள வார்த்தைகள் தான் என்ன செய்யுது, வாயின் வழியாக என்ன செய்யுது, வெளியில் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை சுத்தமுள்ளதாக வச்சுக்கணும். கோபத்தில் நம்ம சொல்லுவோம் சில வார்த்தைகளை, ஆனால் அது எங்கேருந்து தான் வருது, இருதயத்தில் இருந்து தான் வருது. அதனால் என்றைக்குமே என்ன செய்யணும், நம்மளுடைய வாயை என்ன செய்யணும், கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நம்ம மனசை என்ன செய்யணும், சுத்தமாக வச்சுக்கணும். மனசில் இருக்கிறது தான் வாயில் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம மனசில் இருக்கிறத மாதிரி தான் என்ன செய்வோம், நம்ம வாயின் வார்த்தைகளாக சொல்கிறோம். அதனால் நம்ம என்றைக்குமே ஒரு வார்த்தைகள் பேசும்போது நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும், என்றைக்குமே நல்ல விஷயங்களை தான் நினைக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். பைபிளில் பாருங்கள், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பார்த்தீங்களா, நம்மளுடைய வாயின் வார்த்தைகள்னால கூட நம்ம என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியாமல் என்ன செய்ய முடியும், அதுக்கான தண்டனை கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளை நிறைய விஷயங்களை பரலோகத்துக்கு போக முடியாமல், ஏசப்பா கூட போக முடியாமல் காரணமே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ என்றைக்குமே நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், பார்த்து பேசணும்.